ஒரு நகரத்தில் பணக்கார வியாபாரி ஒருவன் இருந்தான். அத்தியாவசிய பொருட்களை வண்டியில் ஏற்றிக்கொண்டு ஒரு தீவில் சென்று விற்று வருவது அந்த வியாபாரியின் தொழில். வியாபாரிக்கு ஒரு மகன் இருந்தான். அவன் படிக்கவில்லை. இளைஞனாக இருக்கும் போதே தன் மகனுக்கு தன்னுடைய வியாபாரத்தை கற்றுக் கொடுக்க வேண்டும் என்று நினைத்தான் தந்தை. பொருட்களை சேகரித்து கொண்டு தீவுக்கு புறப்பட தயாரானான் வியாபாரி. அப்போது விலை உயர்ந்த ஒரு விதமான வாசனை மரக்கட்டைகளையும் கொண்டு சென்றால் நல்ல விலைக்கு விற்கலாமே என்று நினைத்து நிறைய கட்டைகளை வண்டியில் ஏற்றி கொண்டு கூடவே மகனையும் அழைத்து சென்றான் வியாபாரி. தீவில் வழக்கம் போல் கொண்டு போன பொருட்கள் யாவும் விற்பனை ஆயின. ஆனால் புதிய வாசனை மரக்கட்டையை மட்டும் விற்பனை ஆகவில்லை. அதனால் அவற்றை திரும்ப கொண்டு வர தீர்மானித்தான் வியாபாரி. வேறு பொருள் ஏதாவது வாங்கி தன் ஊருக்கு சென்று விற்கலாமே என்று எண்ணி பல பகுதிக்கு அலைந்து திரிந்தான் வியாபாரி. வியாபாரி வெளியே பெயர்ந்த சமயம் மகன் மட்டும் இருந்தான். தீவாசிகள் கறி மூட்டை வாங்கி செல்வதை பார்த்தான். விற்பனை ஆகாமல் கிடந்த வாசனை கட்டைகளை சுட்டு கறியாக்கி விற்றுவிட்டான் மகன். வியாபாரி திரும்பி வந்தான். அப்பா, மிகவும் புத்திசாலித்தனமாக வாசனை கட்டைகளை வாங்காத இந்த தீவு மக்களிடம் கறியாக்கி விற்றுவிட்டேன் என்று பெருமையாக கூறினான். அடைமுட்டாளே, நல்ல விலைக்கு விற்க வேண்டிய வாசனை கட்டைகளை கறியாக்கி நஷ்டம் ஏற்படுத்தி விட்டாயே என்று தலையில் அடித்து கொண்டு வருந்தினான் வியாபாரி.